ஹாய், வெல்கம் டு ஜகா உஷா வைப்ஸ். ஏன்னா நான் மட்டும் இருக்கேன், வீடே காலியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ எல்லாருமே மதுரையில் இருக்காங்க. உஷா, வியானு, தர்ஷித் எல்லாம் மதுரையில் இருக்காங்க. ஸோ நான் மட்டும் இங்கே வேலை இருக்கிறதுனால இங்கே வந்துட்டேன். வீடு வந்து ரொம்ப கன்றாவியாக இருக்குது. வீடு க்ளீன் பண்ணாமல் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ தனியாக க்ளீன் பண்ணால் போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட பேசிட்டே அப்படியே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஸோ வீடியோ எடுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பீரோ ஃபுல்லாக, இந்த சைடு ஃபுல்லாக அவளோடது, இந்த சைடு ஃபுல்லாக தர்ஷித்தோடது. ஸோ இந்த கபோர்ட் ஃபுல்லாக இவங்களோட ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ அதுதான் இப்போ எடுத்து வைக்க போகிறோம் நம்ம. இந்த ஸ்பேஸ் வந்து வியானோடது. ஸோ இங்கே தான் வந்து அவனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்போம். ஸோ அதை வந்த உடனே உள்ளே கரெக்டாக பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க இந்த இதுக்குள்ளே வந்து. ஸோ இதுதான் என்னோட பீரோ. இதுலேயுமே மேலே வந்து அவளோட சாரீ, கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இந்த கீழே கடைசியில் ஒரு 3 ரேக் இருக்குல்ல, இந்த 3 ரேக் இருக்குல்ல, இதோ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இதில் தான் என்னோட மொத்த ட்ரெஸ்ஸும் இருக்குது. அது இல்லாமல் இதோ ஒரு பீரோ இருக்கா, இந்த பீரோலையும் பாருங்கள் சாரீ, பட்டு சாரீ, அந்த நார்மல் சாரீ, இது எல்லாமே இருக்குது. இங்கேயும் நமக்கு இடம் இல்லை. நமக்கு எங்கன்னா இந்த கடைசியில் இருக்க இந்த 3 இடம் தான். ஸோ இங்கே தான் என்னோட ட்ரெஸ்ஸை நான் இப்போ எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே வந்து இவ்வளோதான், இதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ துணி மடித்த துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்னன்னா, மீதி துணியெல்லாம் கொஞ்சம் துவைக்காத துணி இருக்குது, அதை எடுத்து வைக்கணும். இன்னும் கொஞ்சம் துணி மடித்து வைக்க வேண்டியது இருக்குது. இந்த டப்பு ஃபுல்லாக துவைக்காத துணி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அங்கே கொஞ்சம் துணி இருக்குது, வீடு ஃபுல்லாக துணியாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாதான் பாதி வேலை முடியும். ஆல்ரெடி நேற்று போட்ட துணி வேற அப்படியே எடுக்கவே இல்லை, ஸ்மெல் வருது. அதனால இன்னொரு வாட்டி வாஷ் பண்ண போட்டு அதுக்கப்புறமா அந்த துணி எல்லாம் போடலான்னு சொல்லிட்டு போட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள வேற வேலையே பார்த்துட்டு வந்துடலாம். பாத்திரம் கழுவணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த குப்பை எல்லாம் நிறைய இருக்கு, அதை எடுத்து கிளீன் பண்ணி வச்சிடலாம். சரி, கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தை மட்டும் டக்கு டக்குன்னு கழுவிட்டோம்னா அதில் துணி ஓடி முடிச்சிடும். துணியெலாம் எடுத்து காய போட்டோன்னா அடுத்து நம்ம டக்கு டக்குன்னு இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடலாம். உஷா ஊரில் இருக்கிறதுனால தான் வந்து இந்த ஃபுட் பிளாக் வந்து கொஞ்சம் சரியாக போட முடியல. ஏன்னா மைக்கு, ட்ரைபேடு, ஃபோன் எல்லாமே இங்கே இருக்குது. அங்கே தனியாக இருக்கனால சரியான பசங்களை சமாளிச்சுட்டு எடுக்கவும் முடியலன்னு சொன்னேன். நான் வந்து ட்ரை பண்ண பாருங்க, இல்லைப்பா சுத்தமாக எடுக்க முடியல அப்படின்னா. ஸோ ஜூன் கூட இல்லை, நெக்ஸ்ட் வீக் வந்துடுவா. மேபி ஜூன்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வந்துடும். ஸோ அது வரையும் வீடியோ வரலன்னு சொல்லி வேறு சேனலுக்கு போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா?
கிச்சன் பாருங்கள் பக்காவாக தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. சிங்க்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் எடுத்து வச்சு ஸோ கிச்சன் வேலை முடிந்தது நன்றாகவே. இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே அப்படி அந்த ஸ்டெபிளைசர் தவிர எல்லாமே இருக்குது. இது எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை க்ளீன் பண்ணும் போது இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து க்ளீன் பண்ணணும், அதுதான் மெயின் வேலையே. ஸோ கிச்சன் முடிஞ்சது, ஃப்ரிட்ஜுக்கு மேலே முடிஞ்சது. கிச்சன் வேலையை முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த கட்டில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணால் கட்டில் என்ன இருக்குன்னு தெரியல, எல்லாத்தையும் கட்டில் மேலே போடாச்சு. ஸோ இப்போ டக்கு 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 டக்குன்னு இந்த கட்டில் மேலே க்ளீன் பண்ணிடலாமா? க்ளீனாகிடுச்சு பார்த்தீங்களா பெட்டு மந்தெல்லாம். ஸோ எடுத்து வச்சா ஒன்றுமே இல்லை, அப்படியே பரப்பி கிடக்கிறதுனால என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எங்கன்னா அடுத்து எங்கே க்ளீன் பண்ண போகிறோம்னா இதுதான், இந்த சோஃபா, வியானோட கிரிப்பு. ஸோ அதில் தான் நிறைய இருக்குது. அப்புறம் ஊரில் வந்து கொண்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ எல்லாமே துவைச்சது தான். ஸோ எடுத்து மட்டும் வைக்கணும். இந்த இடம் க்ளீன் பண்ணிட்டா இன்னும் ஃப்ரீ ஆகிடும். பாருங்க, எடுத்த உடனே கிரிப் எவ்வளோ காலி ஆச்சு பாருங்க. அந்த கிரிப்பு காலி பண்ணியாச்சு. அப்புறம் இதுல இருந்ததையும் காலி பண்ணியாச்சு. இப்போ இந்த சோஃபால இருக்கிறது காலி பண்ண போறோம். சோஃபா க்ளீன் பண்ணியாச்சு, இந்த கிரிப்பு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அந்த சோஃபா, இந்த சோஃபா. ஸோ இங்கேருந்து துணியெல்லாம் எடுத்து அந்த பெட்டில் போட்டிருக்கேன். ஸோ அந்த பெட்டில் இருக்க துணியெல்லாம் மடித்து வச்சிட்டோம்னா முடிஞ்சது. ஓரளவு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து என்னென்னா பெருக்கி வீடை தொடச்சிட்டா ஃபினிஷ்ட். ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் பிரேக் எடுத்துப்போம். அடுத்து பெருக்கிற வேலை. ஸோ பெருக்கிட்டோன்னா வேலை எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. ஹாஸ்டலில் இருந்ததுன்னா ஒரு 10-12 வருஷம். ஸோ ஹாஸ்டலில் எல்லாமே நாம் தான் பார்த்துக்கணும். ஸோ ஹாஸ்டலில் பெருக்கிறது, அங்கே க்ளீன் பண்ணுறது, செய்கிறது, ஹாஸ்டலில் எல்லா வேலையும் கற்றுக்கிறதுனால ஸோ இது செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட மாட்டேன். ஐயோ இதுதான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, ஐயோ பசங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த பழக்கமும் இல்லை. அவளே இருந்தாலுமே ப்ரெக்னென்சி டைம்லலாம் ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். ஸோ ப்ரெக்னென்சி டைம்லலாம் மோஸ்ட்லி இந்த பாத்திரம் கழுவுறது, செய்கிறது, அவளும் செய்யாமல் இருக்க மாட்டான். என்னை செய்ய விட மாட்டா ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இதில் செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை. யாருக்கு செய்யறோம்? ஒய்ஃப் தானே. வேற வீட்டுக்கு செஞ்ச தப்பு, நம்ம வீட்டுக்கு செஞ்ச தப்பு இல்லை. பெருக்கி முடிச்சாச்சுங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபுல் வீட்டை பெருக்கிறது. பெருக்கி முடிச்சாச்சு. இப்போது துடைக்கணும். தொடச்சிட்ட வேலை முடிஞ்சு 12 மணி கிளாஸ் வர இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க. ஸோ கிளம்பணும், கோச்சிங் இருக்குது பசங்களுக்கு. அடுத்து துடைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம்.
பொண்டாட்டி ஊருக்கு போனால் நல்லா தாங்க இருக்கும். எப்போ முதல் ஒரு 3 நாள் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மிஸ் பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அது ஏன்னு தெரியல. அது சொல்கிறதுல வெக்கமா இல்லை ஈகோவா, ஆனால் தெரியல. இனி சொல்லணும் போல இருக்கு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ. ஆனால் எல்லா ஒய்ஃபும் நினச்சிப்பாங்க, நாங்கள் ஊருக்கு போயிட்டோம், நீ அங்கே ஜாலியாக தனியாக இருப்ப, என்ஜாய் பண்ணுவேன். இல்லைங்க, 2 நாளைக்கு தான். 2 நாள் கூட இல்லை, ஒரு நாள். அடுத்த நாள்லாம் கஷ்டம். ஆனால் என்ன, வெளியே அதை காமிச்சிக்க மாட்டோம், அதனால உங்களுக்கு அது தெரியல. ஸோ உங்கள் ஒய்ஃபும் ஊருக்கு போனாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், வீட்டை க்ளீன் பண்ணி. ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க, நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் வீடு இப்போ வந்து ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு, ஓரளவுக்குல நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. சின்ன சின்ன வேலைங்க தான் இருக்குது. அது வந்து மேஜர் வேலையை முடிச்சாச்சு, எல்லாமே எடுத்து வச்சு தொடச்சி கிடச்செல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்சம் சின்ன வேலைக்கு அதை முடிச்சு நான் விளையாடும். ஆனால் இப்போ எனக்கு வந்து 12 o'clock கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் குளிச்சுட்டு கிளம்பணும். சாப்பாட்டுக்கு வந்து மத்தியானம் அம்மா வீட்டுக்கு தான் போகணும், சமையல் செய்யலை. நாளைக்கு சமையல் பண்ண போகிறோம். ஸோ அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். என்ன சமையல் பண்ண போகிறோன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிடணும் ஆசை. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். பாய்.